ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் கட்டிங். நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ அழகாக கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பிட், ஒரு ஸ்கேல், மார்க்கர், டேப், கத்திரிக்கோல் இவ்வளவும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே மெத்தடில் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. நம்ம வந்து சூப்பராக கட் பண்ண கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ளவுஸ் பிட்டை எடுத்துக்கோங்க. இதில் 2 நல்விளிம்பு பக்கமும் 2 நூல் பிரிகிற பக்கமும் இருக்கும். எந்த ப்ளவுஸ் பிட் எடுத்தாலுமே இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு நல்விளிம்பு பக்கத்தை நம்மளோட கையில் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பேக் பார்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். பேக் பார்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடிக்கும் பொழுது முன்பக்கமாக மடிச்சுக்கோங்க. இந்த மடிப்பு பாகம் நம்மளை நோக்கி தான் இருக்கும். நம்ம கிட்ட தான் இந்த மடிப்பு பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து எவ்வளவு போடுறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அதுக்காக ஒரு சின்ன டிப் என்னென்னா, ப்ளவுஸை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு இப்படி மேலே வச்சு பாருங்கள். ப்ளவுஸுக்கான இடத்த தவிர்த்து ஒரு 1.5 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தை மடிச்சுக்கோங்க. மடித்த பாகத்தில் நம்மளோட வலது கை பக்கம் கீழே அடியில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து முதுகு பட்டி மடிக்கிறதுக்காக, முதுகு பட்டி மடித்து விடுவோம் இல்லையா பின்னாடி, அதுக்காக இந்த 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். இனி நீளம் வைக்க போகிறோம். இந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம ப்ளவுஸோட நீளத்தை வைக்க போகிறோம். நீளம் வைக்கிறதுக்கு நீங்கள் அதை எப்படி அளக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஷோல்டரை மடக்கி பிடிச்சி முதுகு டாட் இருக்குது இல்லையா, அதையும் மடக்கி பிடிச்சி இந்த மாதிரி உங்களுடைய அளவை எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற அளவை அப்படியே வைங்க. 13.75 இருந்தது. 2 பக்கத்தில் நீங்கள் குறிச்சிக்கோங்க கண்டிப்பாக. அப்படின்னா உங்களோட கோடு வந்து சரிஞ்சு வராது. எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ஷோல்டர் பொறுத்துறதுக்காக, உயரத்தில் நம்ம ஷோல்டர் பொறுத்தோம் இல்லையா, அதுக்கு 13.75 ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்து நம்ம நீளத்தை முடிச்சாச்சு. நம்ம நீளத்தில் நம்ம எதுவுமே குறிக்க தேவை கிடையாது. இனி ப்ளவுஸோட அகலம், அதாவது பாடி ரவுண்டை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி 4ஆக சமமாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஆம்கோல் பகுதியை இப்படி 4ஆக பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து விடும். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நேராக இருக்க கிளாத்தில் ஒரு டேபிள் மேலேயோ ஸ்கேல் வச்சுட்டோ, நான் இந்த கிளாத் மேலேயே போட்டிருக்கேன். இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ஆம் எண்டு இருக்குல்ல, அதிலேருந்து கழுத்து பக்கம் வர. ஏன்னா நீங்கள் இதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற எதையாச்சும் வைக்காமல் எடுத்திங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வளைஞ்சி அதோட அளவுகள் வந்து வித்தியாசப்படும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ப்ளவுஸோட அளவு 10 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. அதுக்காக 10 இன்ச் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக, அதாவது அந்த 3 தையல் போடுவோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த 1.5 இன்ச்சு. இதை இந்த மாதிரி நீல கோடாக்கி விட்டுருங்க. பாக்ஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. நீளமும் பாடி சுற்றளவும் அளந்து குறித்த பின்னாடி நம்மளுக்கு அதில் ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இந்த பாக்ஸில் இருந்து தான் நம்மளோட பேக் சைடை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கழுத்து பக்கம் இருக்க பாக்ஸு, அப்புறம் ஆம் பக்கம் இருக்க பாக்ஸு. இந்த கழுத்தை நீங்கள் குறிக்கணும் அப்படின்னா, கழுத்தை நீங்கள் குறிக்கும்போது அதுக்கு ஒரு சின்ன டிப் வச்சுருக்கேன், கழுத்து எப்படி குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளவுஸோட முதுகு பக்கத்தில் கழுத்து குறிப்போம் இல்லையா, அந்த இடம், அதாவது அந்த பொருத்து பக்கத்தில் மடித்து போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த பொருத்து பக்கத்தில் இந்த மாதிரி முதுகு வைக்கக்கூடிய இடத்துல டாட் பிடிக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி பெண்டாக ஒரு வளைவு போட்டு விட்டுருங்க. நீல முக்கோணமாக நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த இடத்த, அதாவது இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கழுத்து அகலம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து குறிக்க முடியும் நம்மளால். இது எப்படின்னு இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள். உங்களை சதுரம் 4ஆக கரெக்டாக மடிச்சுக்கோங்க ப்ளவுஸை. நான் ஸ்கேலை காமிக்கிற மாதிரி உங்களோட முதுகு பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நீல முக்கோணமாக நீங்கள் இதை வரைஞ்சிக்கோங்க. இந்த பகுதி எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் டாட் பிடிப்பீங்களே முதுகு டாட், அதை தான் நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட முதுகு பட்டியில், அதாவது இடுப்பு பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கோடு போட்டிருக்கோம் இல்லையா 1.5 இன்ச்சுக்கு, அது மேலே கொண்டு கரெக்டாக உங்கள் ப்ளவுஸ் உட்கார வைங்க. அதோட நீளத்தில் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முதுகு பட்டிக்கு வரைஞ்சிருக்க கோடும் உங்களுடைய உயரத்தில் இருக்கிற கோடும் கரெக்டாக இருக்கணும். அதாவது நீளம் வந்து கரெக்டாக ப்ளவுஸில் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி வச்சிங்கன்னா கழுத்து போய் ஒரு இடத்துல போய் சீட்டிங் ஆகும். இந்த மாதிரி இந்த பெண்ட் பண்ணி கரெக்டாக வச்சா மேலே உயரத்தில் கழுத்து ஒரு இடத்துல போய் சீட்டிங் ஆகுமா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி
ஏன்னா கழுத்து நம்ம அடித்து திருப்பணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு தான். ஆனால் பார்த்தாலும் அப்படி தெரியாது. நம்ம இதை விட வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது அளவு எடுக்கிறதுக்கு வேறு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி தான் கிடைக்கும். இனி முதுகு கழுத்து பின் கழுத்து இறக்கத்தை நம்ம மார்க் பண்ணுறதுக்கு உங்களோட முதுகு அளவை நீங்கள் அந்த ப்ளவுஸில் இருக்கிற முதுகு அழகை அளந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுக்கோங்க. 6 இருக்கிற இடத்துல 6.25 வச்சுருக்கேன். இப்போ அதையும் மார்க் பண்ணியாச்சு. இனி ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் இந்த மாதிரி பிடிச்சி அளந்துக்கோங்க. 2.25 இன்ச்சு இருக்குது. இந்த ஷோல்டர் பக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக 3/4 இன்ச்சு கூட்டணும். ஒவ்வொரு அளவு சொல்லும் போதும் அதை எவ்வளோ கூட்டணும்னு சொல்கிறேன்னு நீங்கள் ஞாபகம் வச்சு வீடியோவை ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு நோட்டில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர் அளந்து 3/4 இன்ச்சு கூட்டியிருக்கோம். இனி ரொம்ப முக்கியம், ஆமோட இறக்கத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா. நீங்கள் மேலே இருந்து இறக்கத்தை பார்க்குறத விட உங்களுடைய அக்குள் உயரம் இருக்குது பாருங்கள், இந்த உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச் இருக்குது. ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. ஏன்னா கை பொருத்தும் போது உள்ள ஸ்டிச்சிங்க்காக எடுத்துட்டு அதிகமாக எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுருங்க. 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 9 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ண எல்லாத்தையுமே பாக்ஸ் போட்டுருங்க. ஆம்க்கும் பாக்ஸ் போட்டாச்சு, கழுத்துக்கும் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த பாக்ஸை எல்லாமே எப்படி ரவுண்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நெக்குக்கு ஒன்றும் நம்ம ரொம்ப பெரிய சிரமப்பட போகிறது இல்லை. அதை அழகாக அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கழுத்துக்கு நீங்கள் மார்க் பண்ண பிறகு நம்ம ஆம் பக்கம் இருக்குது. கழுத்தை கூட நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஆமுக்கு வந்து ரொம்ப யோசித்து நீங்கள் ரொம்ப அளவு எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு அளவு எடுத்துக்கோங்க. நான் அதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆம் ரவுண்ட் இருக்குல்ல, ஆம் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆம் பாக்ஸோட சென்டரை நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும். சரிங்களா. நீங்கள் அந்த சென்டரை எப்படி எடுக்கிறது நான் உங்களுக்கு சொல்லவா. இந்த ஆம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் இருந்து அதை நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி உங்களோட ஷோல்டர் அந்த இருக்குல்ல, ஷோல்டர் பொருத்தி இருக்கும்ல, அந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோட்டில் உங்களோட அக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்கிள் பொருத்தி இருக்கும் இல்லையா, அந்த இடத்த அப்படி மடித்து கொண்டு வைங்க. நான் எப்படி மடிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோடு தான் ஆம்கோல் வந்து பாக்ஸ் போடுற இடம். இதை இந்த மாதிரி உங்கள் அக்குள் பகுதியை கொண்டு இந்த கோட்டில் நீங்கள் மடிச்சிங்கன்னா அதோட சென்டர் தான் இந்த ஆம் சென்டர். அதாவது ஆம் ரவுண்டு எடுக்க போகிறதுக்கான சென்டர். இதில் 9.5 இன்ச்சு இருக்குது, 9.25 இன்ச்சு இருக்குது. அதே சென்டரை நீங்கள் இந்த கிளாத்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கிளாத்தில் மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பாக்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். பாக்ஸோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதில் 9.25 இருக்கா, நீங்கள் 1/2 இன்ச்சு கூட்டணும். ஏன்னா நம்ம கை பொருத்துவோம் இல்லையா. இப்போது 9.25 நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இனி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களோட வளைவை நீங்கள் போட்டுக்கோங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பரான ட்ரிக் இது. என்னோடய அனுபவத்தில் இது வந்து இதுக்கு மிஞ்சி ஆம் ரவுண்டை வந்து பெர்ஃபெக்டாக கொண்டு வர டிப்பு வந்து நான் இன்னும் கண்டுபிடிக்கல. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் ஆம் ரவுண்ட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒன்று வச்சு நம்ம ஆம் ரவுண்ட் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அதோட ஆம் ரவுண்டு வந்து வித்தியாசப்படும். அந்த எப்படி வித்தியாசப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிரமங்களை அதாவது இப்படி கண்டுபிடிக்கிறதா, 1 வச்சா கரெக்டாக இருக்குமா, 1 வச்சா கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் யோசிக்கிறத விட இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே அது ஒர்க் அவுட் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நமக்கு இதில் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட்டு போட போகிறோம். அதாவது பேக் பீஸை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இனி வந்து ரொம்ப சிரமப்படுறதுக்கு இல்லை. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதை எப்படி அளவு எடுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னோடையே நீங்கள் நகண்டு வாங்க. ரொம்ப இதை எப்படி சொல்கிறது, கட் பண்ணி ஓட விட்டு அப்படிங்கிறத விட நீங்கள் பொறுமையாக நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. நம்ம முதுகுப்பட்டிக்கு கொடுத்துருக்க இடத்துலையும் நம்மளை பாடி சுற்றளவுக்கு மார்க் பண்ணியிருக்க இடத்துலையும் நீங்கள் நாச் கொடுத்துக்கோங்க. தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி நம்ம இதை எடுத்துக்கலாமா. பேக் எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அப்புறமா, அதாவது பேக் இப்படி எடுங்க கிளாத்தை. நான் எதுவுமே மாற்றலை உங்களுக்காக. எப்படி வருது அப்படி இதே மெத்தடில் தான் உங்களுக்கும் வரப்போகுது. மாற்றமே இருக்காது. நான் எதையுமே எடிட் பண்ணாமல் அப்படியே தான் போட்டிருக்கேன். இந்த பேக் வெட்டினதுக்கு இடது கை பக்கமாக உங்களோட ஃப்ரண்ட்டை நம்ம போட போகிறோம்.
பேக்கில் எந்த இடம் கழுத்து வெட்டிட்டு விட்டுருக்கீங்களோ அதே இடத்துல தான் ஃப்ரண்ட்டோட கழுத்து வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொறுத்து பக்கத்துலேயே கழுத்து வர்ற மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நீங்கள் இதை கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பேக்கோட பாடி ரவுண்டு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட்டோட பாடி ரவுண்டும் முக்கியம். கண்டிப்பாக ஃப்ரண்ட்டோட பாடி ரவுண்டை நீங்கள் கணக்கு பண்ணாமல் ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அது சரியாக வரவே வராது. ஏன்னா இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 9.25 இருக்குது. நம்ம ஹூக்குக்காக உள்ளதை நீங்கள் கழிச்சு விட்டுருங்க. பேக் பீஸில் எவ்வளோ இருந்தது ஞாபகப்படுத்தி பாருங்கள், 10 இன்ச் இருந்தது. அப்போது நம்ம இதுக்கு வந்து டக்குக்கு 1/2 இன்ச்சு போயிடும், ஹூக்கு வைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு போயிடும், மீதி 9.25 இருக்குது. அப்படின்னா பேக் வெட்டின அதே கிளாத் மேலே இது வச்சு அப்படியே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த ப்ளவுஸ் போதுமானதாக கரெக்டாக வரும் இந்த கிளாத்தில். இதே உங்களோட பேக்கை விட, அதாவது பேக்கு 10 இருக்குது, ஃப்ரெண்டுமே 9.25 10 இருந்ததுன்னா நீங்கள் டக்குக்காகவும் அதிகமாக கிளாத்து விட வேண்டியது அவசியம். கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் கட் பண்ணி ஆகணும். அதனால் எல்லா ப்ளவுஸுமே தையலை பொறுத்த வரைக்கும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸுக்கு நம்ம அப்படியே தான் போட போகிறோம். ஏன்னா அளவு ப்ளவுஸில் அதே அளவு தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு கழுத்தோட அகலத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இறக்கத்தை நீங்கள் மார்க் பண்ணிடக்கூடாது. அகலத்தையும் ஆர்ம் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. பாடி சுற்றளவும் அதே தான். பேக்கோட உயரம் போட்டிருக்கோம், ஆனால் இது பெருசாக உதவுறதில்ல. நான் எதுக்கும் மார்க் பண்ணிப்பேன், நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போது என்ன ஆச்சு, நம்ம மார்க் பண்ணிட்டு பேக்கை எடுத்துட்டோம். இனி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டோட இறக்கம். இது கொஞ்சம் பெரியவங்க ப்ளவுஸுங்கிறதுனால இதில் இறக்கம் கம்மியாக இருக்குது. உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இறக்கம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளவுஸை கரெக்டாக போட்டுக்கோங்க. டேப் எடுத்து ஷோல்டர்லேருந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி அந்த ரவுண்டு எதில் முடியுதுன்னு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய கழுத்து இறக்கம் தெரிஞ்சிட போகுது. இதில் 4.5 இன்ச் இருக்குது. கழுத்து இறக்கத்தில் 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுன்னு எதுவுமே கூட்ட வேண்டாம், நீங்கள் அப்படியே வச்சுருங்க. 4.5 இன்ச்சு நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இனி இதை நீங்கள் அப்படியே பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. ஃப்ரண்ட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் பாக்ஸ் போடும்போது நல்லாவே உள் வளைச்சி போடுங்க. அதாவது நல்லா விரித்து நல்ல ரவுண்டு தெரிகிற மாதிரி. ஏன்னா நம்ம ஹூக்கு வந்து வீலாக அடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் அதில் 1/4 இன்ச்சு கம்மியாக தானே ஆகும். அதனால் நீங்கள் மேலே, அதாவது ஷோல்டர் பக்கம் கழுத்தை விரிக்கக்கூடாது, கீழ்ப்பக்கம் கொஞ்சமாக விரிச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கும் நம்ம ஸ்டிச்சிங்க்கும் அது நல்லாவே இருக்கும். இப்போது கழுத்து வரைஞ்சாச்சு. இனி ஆர்ம் ரவுண்டில் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் என்ன மாற்றம்னு நம்ம பார்த்துடலாம். ஆர்ம் ரவுண்டு அதே வரைஞ்சிட்டோமா, இதில் இந்த மாதிரி நேராக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நேராக தான் வரணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு பார்த்திங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் உள்குழிவு வெட்ட வேண்டியிருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு உள்குழிவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கீழே இறங்கி உங்களோட கிராஸ் உள்குழிவு வந்து போகக்கூடாது. சைடில் நீங்கள் கழுத்து வரைஞ்சிருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட் பக்கம் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரி உள்குழிவு வரைஞ்சிக்கோங்க. இனி அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கிராஸோட உங்களுடைய முன்பக்க கிராஸோட உயரத்தை இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை மடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆட்டை நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆட்டை உயரத்தில் நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. நீளத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 11.25 இருக்குது. 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. உங்களுடைய உயரத்துலேருந்து 1 இன்ச் நீங்கள் ப்ளஸ் பண்ணி 12.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் கிராஸை நீங்கள் எடுத்த உடனே அதை நேர்கோடாக ஆக்கி விட்டுருங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இனி நம்ம டாட்டோட உயரம், அகலம், சைடு கிராஸோட அகலத்தெல்லாம் வைக்க போகிறோம், நீளத்தெல்லாம் வைக்க போகிறோம். இனி ஹூக் பக்கம் இருக்க கிராஸும் அக்குள் பக்கம் இருக்கிற கிராஸையும் அளக்க போகிறோம். அதையும் இதே மாதிரி தான் வி பக்கத்தில் இருக்கிற கிராஸோட நீளத்தையும் சைடில் இருக்கிறக்கூடிய கிராஸோட நீளத்தையும் நம்ம அளக்க போகிறோம். இதை அளக்கிறதுக்கு அந்த கழுத்தை அடித்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து நம்ம அளக்க ஆரம்பிக்கலாம். 5 இன்ச்சு இருக்குது சரிங்களா, 5 இன்ச்சு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு 1.25 இன்ச்சு கூட்டிக்கோங்க சரிங்களா. 1.25 இன்ச்சு எதுக்குன்னா, செகண்ட் டாட் அதில் தான் பிடிப்போம் நம்ம, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கழுத்துக்காக, திருப்பி நீங்கள் பட்டி பொறுத்துறதுக்காக. அதே போல் தான் நம்மளோட அக்குள் பக்கம் இருக்கிற கிராஸுக்கும் கிராஸை அளந்து 3/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. நடுவில் 1 இன்ச்சு, ஹூக்கு பக்கம் 1.25 இன்ச்சு, சைடு பக்கம் வந்து 3/4 இன்ச்சு. இந்த மாதிரி 3 அளவையும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு நம்ம இதை குறிச்சிட்டோமா, இனி சென்டர் எதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக சென்டர் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட் டாட்டோட முடிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த உயரத்தில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டாட் முடிகிற இடத்துல
ப்ளவுஸை டாட்டை பிடிச்சி சைடில் ஹூக் பக்கமாக இந்த மாதிரி நீங்கள் மடித்து பிடிங்க. இதில் நீங்கள் டாட்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வி இதில் வச்சுருக்கோம் நம்ம. அப்போது அதில் ஒரு 1/4 இன்ச்சு தானே சேர்த்திக்க முடியும். 4.25 இன்ச்சு தான் இருக்கும். சரிங்களா? அந்த நம்ம 1/4 இன்ச்சு உள்ளே விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்தே நம்ம அளந்துக்கலாம். இந்த 4.25 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி இந்த கோடு போட்டுக்கோங்க. இதுதான் முன்பக்க கிராஸோட சென்டர். நம்ம வந்து சென்டரை வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இனி என்ன பண்ணணும், நம்ம கிராஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது டாட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். டாட் பார்க்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் மடக்கி விட்டுருக்கதை நீங்கள் அளந்துக்கோங்க. இதில் 1 இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் இருந்தது. 2 பக்கமும் சென்டர் டாட்டோட 2 பக்கமும் நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். இனி நம்ம அடுத்தால இதை வரையணும் அப்படின்னா அந்த மார்க் பண்ணதுலேருந்து தான் நம்ம வரையணும். நான் வரைகிறது உங்களுக்கு தெரியுதா, ஒரு போட் மாதிரி இந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம இனிமேல் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் வரையும் போதும் சரி, டாட் வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம சென்டர் மார்க் பண்ணும்போதும் சரி, அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நீங்கள் அப்படியே கொடுங்க. அதில் அவங்க ஏதாவது மாற்றம் சொன்னாலோ, நம்மளுக்கு அதில் ஏதாவது நம்மளோட அளவு ப்ளவுஸாக இருந்தால் நம்மளுக்கு அதில் ஏதாவது கம்ஃபர்ட் இல்லைனாலோ தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். மற்றபடி அதனுடைய அகலத்தையும் உயரத்தையும் அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் டாட்லாம் பிடிக்கும்போது தான் நான் அதை பார்த்துப்பேன், அதாவது தைக்கும்போது தான் அதை கவனிச்சுப்பேன். இவ்வளவும் அளந்து மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆம்ஹோல் வெட்டும்போது அந்த கிராஸுக்காக நம்ம உள்வளைவுக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து அப்படி வெட்டி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி பாடி ரவுண்டுக்கு ஏற்றால நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு நாச் கொடுத்தா போதும். அது அந்த சென்டர் நாச்சு தான். அதாவது அதை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதுதான் சென்டர் நம்ம குறிச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போவுமே நாச் கொடுக்குறது வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். இப்போ இதையும் நாச் கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அப்படிங்கும்போது பேக்கு எடுத்தால் ஃப்ரெண்டு முடித்த இடத்துல என்ன கிளாத் இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து இந்த பட்டி பீஸ் தான் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃப்ரண்ட் வெட்டி முடிச்சிருக்கோம். அதில் அந்த போட் மாதிரி வெட்டின இடம் தான் இந்த பெண்டு. இது இதே பொசிஷனில் தான் அதில் இருக்குது. நீங்கள் அதனால் மாற்றி போட்டோமோ அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாதுன்னா நான் அப்படியே வச்சு இதில் போடுறேன். வலதுகை பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதிலேருந்து வலதுகை பக்கம் தான் நம்ம ஃப்ரண்ட் வெட்டியிருக்கோம். இந்த இடம் நம்ம போட் மாதிரி கட் பண்ண இடம். இனிமேல் நான் மாற்றி போட்டேன்னா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியக்கூடாதேன்னு நான் அப்படியே போட்டிருக்கேன். இந்த பட்டியில் இதில் தான் பட்டி வெட்ட போகிறோம். இதில் கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு இதில் எப்படி நான் பட்டி கட் பண்ணுறது, நான் பட்டிக்கு வேறு தனியாக இதுக்குன்னு மெஷர்மெண்ட் எதுவுமே எடுக்கலை. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 4 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, மடித்து விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து தட்டி விட்டுக்கிட்டேன். உள்ளே வந்து மடிப்பு துணி ஏதாச்சும் கிடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட் கட் பண்ணது அப்படி இருக்குல்ல, அதில் ரொம்ப கூர்மையாக இருக்கும். நமக்கு ஏற்கனவே கட் பண்ண பட்டி அதில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அந்த கூர்மையை நீங்கள் அதை இந்த இருக்குல்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 1/2 இன்ச்சில் அந்த ரொம்ப கூர்மையாக இருக்கிறத நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. மற்றபடி அதே வளைவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணும்போது அதாவது அகலத்தை மட்டும், அதாவது நீளத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நீளத்துக்கு நம்மளுக்கு பட்டி வேணும் அப்படிங்கிறத மட்டும் உங்களோட அளவு ப்ளவுஸில் மாற்று பக்கத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அளவு ப்ளவுஸில் மாற்று பக்கம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்தே இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி போட்டு நீங்கள் இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நம்மளுக்கு வந்து பட்டியோட நீளம் போதும். அதனால் நீங்கள் இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நகட்டி சுருட்டி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து 4 கிளாத் இருக்குது. பட்டி வந்து எல்லாருமே மேக்ஸிமம் திக்காக தான் கேட்பாங்க. அது வந்து ரொம்ப ஒல்லியாவோ 1 கிளாத் 2 கிளாத்தோ நீங்கள் வச்சிங்கன்னா சுருண்டு மேலே போயிடும். அதுக்காக கூட ஒரு கிளாத் வச்சுக்கலாம். இதிலே இல்லாட்டியும் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு மிச்சம் இருக்கிற துணியில் வேறு ஏதாச்சும் துணியிலும் எடுத்துக்கலாம். இப்போது இதில் 4 கிளாத் இருக்குது. ஒரு பக்கம் 2 ஒரு பக்கம் 2. எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன், இதிலே வெட்ட முடியுதா இல்லை நான் வேறு கிளாத்தில் வெட்டலாமான்ட்டு. இப்போது இந்த பட்டியை இந்த மாதிரி நான் 4ஆகவே பீஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த நேரம் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா. இப்போ எடுத்து இந்த பட்டியை நம்ம நகட்டிக்கலாம். இனி அடுத்து
அடுத்து நம்ம கை கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸு பிட்டோட ஒரு நல்விளிம்பில் நம்ம பாடி சுற்றளவு, அதாவது பேக் பீஸ்லாம் கட் பண்ணும்போது மடித்தோம் இல்லையா, இப்போ இன்னொரு நல்விளிம்பு பக்கம் உங்கள் கையில் இருக்கும். இந்த மாதிரி அந்த நல்விளிம்பை நீங்கள் 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு 2 பொருத்தின, அதாவது ஒன்போல் பொருத்தின பக்கம் இருக்கும் பார்த்திங்களா, முழுவதுமாக மூடின பக்கம் நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு மூடின பக்கமும் 2 திறந்த பக்கமும் நம்மளுக்கு எதிர்பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இந்த அளவு ப்ளவுஸை பாருங்கள், இது ஹெம்மிங் ப்ளவுஸு. ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா விடுங்க. கையோட நீளத்தில் 1.5 இன்ச்சு விடுங்க. 1 இன்ச்சு வந்து ஹெம்மிங்காகவும் 1/2 இன்ச்சு உள்ளே வந்து நம்ம ஷோல்டரில் கையை கொண்டு பொருத்துவோம் இல்லையா, அதுக்காக மொத்தம் 1.5 இன்ச்சு விட்டாச்சு. இனி கையோட நீளத்துலேயோ அகலத்துலேயோ நம்ம எதுவுமே விட போகிறதில்ல. 3 ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுக்காக மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம். இந்த கையை நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி வரைகிறதுன்னு சொல்கிறேன். அழகாக மடிப்பு பக்கம் தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங்லாம் அழகாக மடிஞ்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டுருக்கீங்களா, அதில் வச்சுக்கொண்டு இந்த அடிப்பாகத்தை வைங்க. வச்சுட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி போடுங்க. அதாவது அந்த பொருத்து பக்கத்தில் உங்களோட ப்ளவுஸ் கையோட பொருத்து பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் மடித்து போட்டு ஒரு பாயிண்ட் அளவுக்கு லூஸ் விட்டு, ரொம்ப நீங்கள் உள்ள தள்ளிலாம் மார்க் பண்ண வேண்டாம். 1 பாயிண்ட் அளவுக்கு லூஸ் விட்டு நீங்கள் இந்த மாதிரி அடிங்கையை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இனி இந்த ஆம் ரவுண்டை இதில் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. நான் காமிக்கிற மாதிரி ஒரு விரல் வச்சு அந்த விரலை இன்னுமே ஒரு விரல் வச்சு அதை அப்படி திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த கோட்லேயே நம்மளுக்கு வந்து இந்த அளவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துட்டு அது மேலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சூப்பராக ஆம் ரவுண்டு கிடைக்கும். வித்தியாசமாக இருக்காது. ஏன்னா கையில் நீங்கள் அளவு ப்ளவுஸில் ஒரு மாதிரி ஆம் ரவுண்டும் இதில் ஒரு மாதிரியும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இந்த ஆம் ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இதை எப்படி மார்க் பண்ண அளந்து பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் பேக் பீஸ் ஏற்கனவே கட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் ஷோல்டரை மடக்கிட்டு உங்களோட கையோட ஆம்னாச்சும் நீங்கள் ப்ளவுஸோட பேக் பீஸோட ஆம்னாச்சும் ஒரே இடத்துல சந்திக்கு தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது சந்திச்சு கரெக்டாக வந்துடுதுன்னா உங்களோட ப்ளவுஸ் கட்டிங்கும் சரி, நீங்கள் இப்போ கட் பண்ண போகிற கையோட கட்டிங்கும் சரி ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நாச் கொடுக்க போகிறோம். நாச் கொடுக்கறது தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் மறக்காமல் கையை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல சென்டர் நாச்சும் கொடுத்துக்கோங்க, சைடு நாச்சும் கொடுத்துக்கோங்க. 2 நாச்சையும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இதை அடிங்கையை வந்து இப்படி சாய்வாகவே கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நீளமாக வேண்டாம். அப்படின்னா நம்மளுக்கு பொருத்தும் போது அந்த சரிஞ்சு வர்றது ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நாச் கொடுத்துட்டு கையோட கிராஸ் கட் பண்ண போகிறோம். கையோட கிராஸ்னால் அந்த உள் வளைவு வெட்டுவோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான மெத்தட் வச்சுருக்கேன். இந்த கையை நீங்கள் இப்படி நாச் கொடுத்த பிறகு 2 பீஸை தூக்கி விரித்து போடுங்க. 2 பீஸ் இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு நாச் இருக்குல்ல, சைடு நாச்சிலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு விரித்து போட்டதோட நாச்சை தூக்கி அந்த மார்க் பண்ண 1 இன்ச்சில் வைங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதை விட ஈஸியாக நீங்கள் கிராஸ் கட் பண்ணியிருக்கவே முடியாது. இனிமேல் மேலே இருக்கிற பக்கத்தை நீங்கள் அழகாக தேய்ச்சி விட்டுருங்க. ஒரே மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதில் தெரியுதான், தேய்ச்சி விட்டோன்னே அழகாக ஒரு எஸ் தெரியுதா, நீளமான எஸ். அந்த எஸ்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் கிராஸ் வந்து கட்டாகி வந்துடுச்சு. போதும், அது அந்த கைக்கு தேவையான கிராஸை அதுவே கட் பண்ணிக்கும். இப்போ முடிஞ்சுதான். நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட்டு மார்க் பண்ண வேண்டாம், எதையுமே எடுக்க வேண்டாம். இது முன்பக்கம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில் ஒரு சென்டரில் ஒரு நாச் பொருத்தும் போது முன்பக்கம்னு நம்மளுக்கு இன்னுமே தெளிவாக தெரிகிறதுக்காக. இப்போது நம்ம வந்து கையையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து இந்த மாதிரி அதில் ஒரு கிளாத் கிடைக்கும். நீங்கள் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தாலும் இதே மெத்தடில் போடுங்க, இந்த கிளாத் வந்து வரும். இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, நெக் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக. இதில் இந்த பீஸை கிராஸாக நம்ம எடுக்க போகிறோம். நான் இழுத்து காமிச்ச மாதிரி அது எந்த மாதிரி போட்டால் கிராஸ் ஆகுதோ அந்த மாதிரி தான் உங்களோட கிராஸ் பீஸ் வந்து இருக்கணும். ஒரு 1.25 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அடித்து திருப்பியும் அடி போடுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இதை மார்க் பண்ணி சரிஞ்சவாறே இருக்கணும் உங்களுடைய கிளாத். பார்த்தீங்களா, நான் வரையும் போதே அந்த கிளாத் அது அவ்வளோக்குள்ளே கிராஸாக இருக்கிறதுனால வரையும் போதே அது இழுத்துட்டு போகுது.
இந்த மாதிரி கிராஸ் வரைஞ்சிங்கன்னா உங்களோட நெக் ஃபினிஷிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சுருக்கமே வராது. நீங்கள் நேராக தான் நான் கிளாத்தை கட் பண்ணி நெக் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக நேர் கிளாத்தில் நெக் ஃபினிஷ் வந்து பண்ணவே கூடாது. நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அந்த நெக்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போது கிராஸ் பீஸ் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு இதில் கிடச்சிடுச்சு. இனி ஹூக்குக்காகவும் வீக்காகவும் எடுக்க போகிறோம். வி வைக்கிறதுக்கு 4 இன்ச்சும் ஹூக் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சும் போதும். அதை வந்து இதில் எக்ஸ்ட்ரா இனிமேல் துணி இருக்கும் இல்லையா, இதை நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்து வந்து ஒட்டு துணிகள் இருக்கும். அதாவது அக்கிள் பக்கத்தில் உள்ளது நம்ம கழுத்து கட் பண்ணோம் இல்லையா, அது இருக்கும். அந்த துணியும் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸை நீங்கள் ஓரமாக எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க, தொலைஞ்சிட போகுது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்போ தான் எல்லாம் ஒன்போல் எடுக்க வேண்டியிருக்கும். இனி மிச்சம் என்ன துணிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு பீஸ் இருக்கா, அப்படியே குட்டியாக எந்த பீஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும், எதெல்லாம் யூஸ் ஆகாது நம்ம அப்புறமா பார்ப்போம். பீஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் இருக்கதே வச்சுக்கலாம். அதிகமான ப்ளவுஸ் அதாவது பிட்டாக நீங்கள் கூட கொஞ்சம் இருக்குன்னா அதை நீங்கள் வச்சுட்டு எதுலலாம் எடுக்க முடியுமோ, சுருக்கி எடுக்க முடியுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு அதில் ஒரு ஆம் வெட்டின பகுதி இருக்குது. நான் அதில் ஒரு 4 இன்ச் எடுத்திருக்கேன். 4 இன்ச் எடுத்திருக்கேன். அது வந்து வி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு போதும். இனிமேல் ஒரு 2 இன்ச் அளவில் இதில் 2 இன்ச் எடுத்தால் நீளம் பத்தாது. அது அந்த ஹூக் பட்டியும் வி படிக்கிறதுக்கு நீளம் எப்படி பார்ப்பீங்கன்னா இப்படி தான். உங்களோட அளவு ப்ளவுஸில் இருக்க நீளத்தை விட்டு கீழேயும் மேலேயும் ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. ஆனால் அந்த கிளாத்தில் இல்லை இல்லையா, இதில் செட் ஆகும் நம்மளுக்கு. அப்போ இதில் இந்த துண்டு பீஸில் ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம். 2 இன்ச்சை மடக்கி 1 இன்ச்சாக நம்ம ஹூக் வைக்கிறதுக்கு மடித்து விட்டுறலாம். அதுக்காக இந்த 2 இன்ச்சு நம்மளுக்கு போதுமானதாக இருந்தது. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 குட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து என்ன பண்ண போகிறோம், பட்டிக்கு 2 பீஸ் தானே வச்சுருக்கோம், கூட ஒரு பீஸாக இதையும் அந்த பட்டி மேலே தூக்கி போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு இனி வேறு துணியில் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் குழப்பம் வராதுன்னு நான் நம்புகிறேன். தெளிவாக பாருங்கள், பொறுமையாக பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து வரும். அடுத்தால ஸ்டிச் பண்ணுற இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவேன். நம்ம அதை பார்த்து இந்த ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.